ஹாய். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு 1 2 7 ப்ளவுஸ் இருக்குது. தெரியுதா? 7 ப்ளவுஸும் ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பேக் மார்க் பண்ணிட்டேன், இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கீழே போடுற கரெக்டாக அடியில் இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு வந்து கரெக்டாக போட்டுட்டோன்னா 10 ப்ளவுஸ் கூட 10-12 ப்ளவுஸ் கூட கட் பண்ணலாம். இது கரெக்டாக போடுறது தான் விஷயமே. கரெக்டாக இருக்கான்னு மட்டும் போட்டுட்டு நம்ம ஏன்னா ஒரு கஸ்டமரோடைய ப்ளவுஸு ஒன்றா கட் பண்ணி தைக்கிறதுக்கு லேட் ஆகும்ல. ஒரே கட் பண்ணி வச்சுட்டா தைக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு நம்மளுடைய சிஸ்ஸர் வந்துட்டு ஷார்ப்பாக நல்லா சிஸ்ஸராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 15 ப்ளவுஸ். நான் இது வரைக்கும் 15 ப்ளவுஸ் கட் பண்ணதில் 10 கட் பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு 10 ப்ளவுஸ் இப்போ இவங்க 7 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா, அந்தமாரி 10 ப்ளவுஸ் கொடுப்பாங்க. 10 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் 15 ட்ரை பண்ணதில் 10 ப்ளவுஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம கீழே கிளாத் வந்து கரெக்டாக அலைன்ஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தால் அந்த ஷேப் கரெக்டாக வந்து உட்காந்துடும். சிஸ்ஸர் தான் விஷயமே. சிஸ்ஸர் நல்ல சிஸ்ஸராக இருந்துச்சுன்னா நமக்கு அழகாக வந்துடும், வேலை மிச்சமாகும். எனக்கும் சிஸ்ஸர் கொஞ்சம் ப்ராப்ளம், சரியாக கட் பண்ணல. ரொம்ப வருஷம் ஆகுது, இது வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. ஃப்ரண்ட்டு ஆக்சுவலி பேக்கு ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம செட்டாக எடுத்து வச்சு ரோல் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற பர்சன்ல கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் பட்டி நம்ம சின்னதாகவே வச்சுக்கலாம். அடியில் இருக்கிற கிளாத் வந்து சைடு மிஸ் ஆச்சுன்னா ஷேப்பே மாறிடும். ஓகேவா? பட்டி இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தெரியுதா என்னன்னு தெரியல. இது பேக்கு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு.
அடுத்தது வந்து கையை ரெடி பண்ணிப்போம். அடுத்தது வந்து நம்ம கழுத்து பீஸுக்கு வேஸ்ட்டு பீஸுக்கு கழுத்து பீஸு உள்பட்டி இருந்துச்சுன்னா உள்பட்டி வச்சுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு பிட்டு பெருசாக இருந்தால் மட்டும்தான் உள்பட்டி, வேஸ்ட்டாக மீந்து போனால் தான் எடுப்பேன். அதிகமாக உள்பட்டி ப்ளவுஸ்லேயே வராது எனக்கு, அதனால் ஃபேண்ட்டு பிட்டு வாங்கி வச்சுருப்பேன். நான் அதை தான் போட்டேன் உள்பட்டிக்கு. இந்த பிட்டெல்லாம் பெரிய பிட்டாக இருக்குது. இந்த உள்பட்டி ஆக்சுவலாக இது வந்து 1 மீட்டர் எடுத்துருக்காங்க, மீதி எல்லாமே 80. இது 2 மட்டும் 1 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம பஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம எடுத்து தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாமே கட் பண்ணி இது பாருங்கள், ஒரு கட் பண்ணி பஞ்சு போட்டு வச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை. நான் பேசுகிறது சரியாக கேட்காது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பேசுகிறது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.